மதுரை நான் வெளியே போறேன், வரதுக்கு லேட் ஆகும். டேபிள் மேல போட்டோஸ் வச்சிருக்கேன் பாருப்பா. ஐ இந்தா வரேன். அடே டே 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 எவ்வளோ அழகா இருக்குங்க, லட்டு மாதிரிலாம் இருக்கு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது தான்டா எதுக்கு அவசரப்பட்டு கமிட் ஆனோன்னு ஃபீல் ஆகுது. டியர் 90s கிட்ஸ், ஒன்று சொல்கிறேன், நீங்களாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வெளியே வந்து பாருங்க, நிறைய ஃபிகருங்க இருக்குது. அவசரப்பட்டு கமிட்டட் ஆவீங்க, அப்புறம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கடா. போங்கடா. கல்யாணம் வயசு தான் வந்து இவ வேற. ஹலோ, என்னடா பண்ற? நானாமா ஏதாவது பொண்ணு பார்க்க கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு போகவே பிடிக்கலாம், பார்த்துக்கியேன். தூங்கி ஏஞ்சி அப்படியே உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியும் செல்லம். பேபி இப்போ கூட பாத்தியா பேபி, என் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு இருக்காங்க. நான் தான் வரவே மாட்டேன்னு நின்றுட்டு இருக்கேன். ஓகே பேபி. பேபி எல்லாரையும் வெளியே தள்ளி ரூமை லாக் போட்டாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே பேபி, பை. போலாமாம்மா? போலாம்ப்பா. ஐயோ டேய் பொண்ணு வந்துருக்கு பாருடா. டேய் மச்சான் பக்கத்துல அம்மா இருக்காங்க, அமைதியாடா. டேய் கூட்டு வந்தது அம்மா தான்டா. அப்படியா மச்சான், நீ பாருடா. டேய் பொண்ணு உனக்கு பார்க்க வந்திருக்குடா, எனக்கு இல்ல. மச்சான் அதுக்கு இல்லையா, நீ பார்த்து ஓகேனா எனக்கு ஓகே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீயே பாரு. அப்படியா, சரி ஓகே. டேய் இது நம்ம முகேஷோட ஆள்ரா. இந்த முகேஷ்டா? நான் தான் முகேஷ், நம்ம சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பையன்டா. அவன் ஆள்ரா இது. பொண்ணை கூப்பிடுங்க. ஆமாமா கூப்பிடுங்க. டேய் மச்சான், இவ இசி டிபார்ட்மெண்ட் பையன் தினேஷோட ஆள்ரா. நான் பொண்ணு வந்திருக்கு பாரு. பாக்குறேன். கணேஷ் இருக்கான்ல, ஆமா அவனோட ஆளு. என்ன பண்றது, வழக்கம் போல என்ன பண்ணுவோம், பார்க்கலாமா? சரி. என்ன வாழ்க்கடா இது, எவ்வளவு பார்த்தாலும் அவளு இவாளு ஒருத்தி கூட ஃப்ரீயா இல்ல போல. கரெக்ட், எல்லாம் ஸ்கூல்லயே புக் பண்ணி அனுப்பிச்சிடுறானுங்க. நமக்கு வாச்சது அப்படி. தம்பி கீதான்ற பொண்ணு பார்க்க போறோம்ப்பா. மா உன்னா வேணாம், இங்கே பொறுத்து பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். இந்த பெண்ணை எங்க வச்சேன்? கரெக்ட், காலேஜ் படிக்கும் போதே பெண்ணை இருக்காது. இப்போ சொல்லவா வேணும், பிடிக்கிறேன். இருக்கு. அப்பாடா. கீதா GEE, மதன் MADHAN, Hக்கு H 1 2 3 4 2க்கு 8 மொத்தம் 30. எஸ்ஸா சிஸ்டரா இருக்குமோ? சி 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 சே, சேம் சே தப்புடா. நல்லதான் அமையும். அம்மா ரெடியா? ஆத்தா மாரியாத்தா மங்காத்தா, இந்த பொண்ணாச்சும் ஓகே. ஏய் மச்சான், பொண்ணு வந்துச்சுடா. ஏய் நான் அங்க சுத்தி இங்க சுத்தி ஏழை பக்கம் கூட்டு வந்துட்டியடா. என்னடா சொல்ற? சே, ஃப்ளேம்ஸ்ல எஸ் வரும்போதே சுதாரிச்சிருக்கணும். மச்சான் நான் அவனு கேட்டா, என்னடா வால் நல்லா தான் இருக்கா, பேசாம விட்டு கொடுத்துறேன். செருப்பால் அடிப்பண்டா. ஏன் எதுக்கு? வேணா வா போவோம். நீ போ, நான் வரல. நான் கோவமா போறேன். போ. நான் வரமாட்டுது. என்ன மருமகனே, மாமா கல்யாணம் பண்ண போறாங்களாமே உனக்கு? ஆமா மாமா. கல்யாணம் அன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல? என்னைக்கு? ராத்திரி. முதல் ராத்திரி. ஆமா, என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும் மாமா. பொண்ணு பால் சொம்பு எத்தனை வரும், பக்கத்தில் உட்கார வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிடணும். லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடணும். படுத்துருவியா? அப்ப குழந்தை? அதான் தாலி கட்டலாம் மாமா. 10 மாசம் கழிச்சு அதுவா பிறந்துரும். தெரியாதா உங்களுக்கு? ஐயோ 10 மாசத்துல அதுவா பிறந்துருமா? விவரம் தெரிஞ்சுதான் பேசுறானா தெரியாம பேசுறானா? டேய் இவர் தான ஸ்டேனந்தா? பிச்சைக்கார மாதிரி டவல்லாம் கட்டியிருக்கான். டேய் லோ பட்ஜெட் நித்யாந்தடா, அப்படிதான் இருப்பாரு. ஓகே. தாங்கள் மனதில் இருப்பதை கூறுங்கள். அப்படியே சாமி, நீங்க பயங்கரமா புரோட தெரியுறீங்களா? வெளியே 4 பேர் கேவலமா பேசுறாங்க. டேய் சும்மாறா. நான் உண்மையை கேட்கவில்லை, வந்த விஷயத்தை கூறுங்கள். ஒன்றும் இல்லை சாமி, இவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ராகு கேது சேது தூளு ஜெமினி சாமி. டேய் சும்மாறா. மச்சான் விக்ரமடம் பேரா சொல்லிட்டு இருக்காண்டா. அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க சாமி. மாப்பிள்ளைக்கு கல்யாண ஜாதகத்துல கட்டமே சரியில்லையே.
கை கொடுங்க பாப்போம். ஏ, குடுப்பா. இந்தாங்க சாமி. அட குடுப்பா. பாருங்க. 90s கிட்டாடா நீ. ஆமா சாமி. சாமி ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா. ரஞ்சிதாய நம. ஓகே சாமி, வரேன் சாமி. மதன், ம்? எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நம்ம லவ் மேட்டர் வீட்ல சொல்லு. ச்சே, சனிய நச நச நசந்து கலட்டி உள்ளான்னு பார்த்தா முடியலையே. முடியாது. என்ன முடியாது? என்னால உன்னை யாருக்கும் விட்டு தர முடியாது. ம், ஏய், ஒரு ஐடியா. என்னடி? இங்க வாயேன். என்ன? பேசாம உனக்கு கான்மிலன்னு சொல்லிட்டேன். ஏய், நான் விளையாடியா? காமெடி கூட அப்படிலாம் பேசாதடி, ஹர்ட் ஆகுது. அப்ப வேற வழியே இல்ல. நம்ம மேட்டர் வீட்ல சொல்லிடு. நான் மேட்ரு பேபி. தூ லவ் மேட்டர் வீட்ல சொல்லிடு. சரி ஓகே. நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. என்ன மச்சான், வாமாமே. வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க போல. ஆமாடா மச்சான், அதையே கேட்குற வெக்க வெக்கமா வருது. லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண போற. அது ஏன்டா ஞாபகப்படுத்துற? கோவமா வருது. டேய் நடிக்காதடா. அப்புறம் என்ன, வீட்லயே ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் நைட் தான், ஜாலி தான், கச்சகச்சா தான். டேய், உண்மையிலேயே எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். டேய் சீன் போடாதடா. நீ எல்லாம் ஓயருமே வாடகை எடுத்து வந்தவன். கிடைக்கவா? கரெக்ட் தான். டேய், சா வச்சிரும் போட. எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவோம் போல போட. என்னடா ஏய் போட. போயிட்டு தானே இருக்கும். தம்பி மறுபடியும் போட்டோஸ் வந்துருக்கு பாருப்பா. மறுபடியுமா? இல்ல வேணாம். காசா பணமா? இது சொத்தலு, இது பொத்தலு, இது கேவலமா இருக்கு. இது ஏன் ஆளாச்சே? அடி பாவி, எனக்கு முன்னாடியே உங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களேடி. நானாச்சும் உங்ககிட்ட சொன்னேன், என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல. மதர இந்தா, இந்த ஒரு பொண்ணை தவிர எல்லா பொண்ணையும் ஓகே பண்று. இல்லம்மா, இந்த ஒரு பொண்ணை தவிர ஏதாச்சும் ஒரு பொண்ணை ஓகே பண்ணுமா. இந்தாமா, என்ஜாய். என்னடா இன்னைக்கு நீ தானே ஸ்பான்சரு? டேய், நான் என்ன ஸ்பான்சர் பண்ணோம்? ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ண போற. நீ தானே பண்ணணும். நிலமா புரியாம கேட்க மறந்துட்டேன். லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண போறியே, அது உனக்கு பயமா இல்லை? யாரா சொன்னா பயமா இல்லைன்னு? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் பயந்துட்டு தான்டா இருக்கேன். லவ் பண்ணும்போது சொன்ன விஷயம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய சொல்லி கேட்பாளோன்னு பயந்துட்டு தான்டா இருக்கேன். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே தண்ணி கொடுத்தோன்னு கூப்பிட்டு போயிடுவாளோன்னு பயந்துட்டு தான்டா இருக்கேன். லவ் பண்ணும்போது பிடிச்ச விஷயம்லாம் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்காம போயிடுமோன்னு பயந்துட்டு தான்டா இருக்கேன். ஆனா எத்தனை பேரோட அந்த பாக்கியம் கிடைக்கும்? லவ் பண்ண பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குடா. என் ஆட்டத்தை இன்னும் நீ பார்த்தது இல்லையே. வெறித்தனமா இருக்கும். பார்க்க தானே போற.